எஸ்எஸ்ஐ கொலைக்கு காரணமான போட்டோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தலைமறைவாக உள்ள தங்களின் போட்டோவும் சண்முகவேலின் வாகனத்தையும் அடித்து நொறுக்கிவிட்டு தகவல் தெரிவிக்காமல் இருக்க வாக்கி டாக்கியையும் சேதப்படுத்தியுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலா. வணக்கம் பாலா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ரவீனா. அதாவது எஸ்எஸ்ஐ சண்முகவேல் உயிர் இழந்ததற்கான காரணங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்து குடிமங்கலம் சிறப்பு உதவி ஆய்வாளராக சண்முகவேல் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் நேற்று 2 தினங்களுக்கு முன்பு ஒரு தந்தை மகனிடையே தகராறு ஏற்படுவதாகவும் அதை விசாரிப்பதற்காக சென்றுள்ளார். இந்த நிலையில் மூர்த்தி என்பவர் தனது குடும்பத்துடன் அந்த பகுதியில் வசித்து வந்துள்ளார். மூர்த்தி என்பவரின் மகன்களான மணிகண்டன் மற்றும் தங்கபாண்டியன் ஆகிய இருவரும் உள்ளனர். அவர்கள் இருவர் மீதும் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டம் என 4 காவல் நிலையங்களில் கொலை, கொள்ளை முயற்சி உள்ளிட்ட 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவற்றில் கைதாக வேண்டிய இருவரும் தலைமறைவாக பல்வேறு இடங்களில் வாழ்ந்து வந்துள்ளனர். தங்களது தந்தை பணியாற்றி வந்த தோப்பில் பணிக்கு சேர்ந்து தலைமறைவாக தங்கபாண்டி வாழ்ந்து வந்துள்ளார். அதே போல மணிகண்டனும் வெவ்வேறு பகுதியில் சுற்றித் திரிந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடுமலைக்கு வந்து அதே தோட்டத்தில் தங்கியுள்ளார். 3 பேரும் மது போதையில் தினசரி தகராறில் ஈடுபட்டு வந்ததால் அந்த பகுதி மக்கள் இவர்களிடம் பேச்சுவார்த்தை இன்றி இருந்தனர். இதனால் அவர்கள் குறித்து எந்த ஒரு விவரங்களும் அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த 3 பேரில் தங்கபாண்டி மற்றும் தந்தை மூர்த்தி இடையே தகராறு 2 தினங்களுக்கு முன்பு எழுந்துள்ளது. இதில் தங்கபாண்டி மூர்த்தியை கடுமையாக தாக்கியுள்ளார். முகத்தில் ரத்த காயம் அடைந்து அவரை தங்கபாண்டி கொன்று விடுவாரோ என்ற அச்சத்தில் அருகில் இருந்தவர்கள் அவசர எண்ணிக்கு அழைத்து தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அருகில் இருந்த ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற அவர் இருவரின் சண்டையை தடுத்து காயமடைந்த மூர்த்தியை ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்துள்ளார். ஆனால் இது எங்கள் குடும்ப விஷயம், இதில் தலையிட வேண்டாம் என இருவரும் தெரிவித்துள்ளனர். ரத்த காயம் ஏற்படும் அளவிற்கு அடித்துவிட்டு குடும்ப விஷயம் என எப்படி சொல்கிறார் என சண்முகவேல் கேட்டு திட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் இருவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு ஸ்டேஷனுக்கு வா, உன்னை விசாரிக்க வேண்டும், பெயர் விவரங்களையும் கேட்டுள்ளார். மேலும் மூர்த்தி மற்றும் தங்கபாண்டி இருவரும் தனது செல்போனில் புகைப்படம் எடுத்து அதனை காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனை கண்ட மணிகண்டன் தலைமறைவாக உள்ள தங்களது புகைப்படங்கள் வெளியானால் கண்டுபிடித்து விடுவார்கள் என நினைத்து தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து உதவி ஆய்வாளர் சண்முகவேலை தாக்கியுள்ளார். முதலில் தடுக்க முயற்சித்தார் சண்முகவேல் அவர்கள். இருந்த போதிலும் அவர் தப்பிக்க முயற்சித்த போது கீழே விழுந்துள்ளார். இதில் மணிகண்டன் அவர் மீது அமர்ந்து பயங்கரமாக கொடூரமாக வெட்டியுள்ளார். மேலும் கழுத்து பகுதிகளிலும் வெட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து ஆயுதப்படை காவலரையும் அவர் வெட்ட முயற்சித்துள்ளார். அவர் தப்பியோட காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மணிகண்டன், தங்கபாண்டி, மூர்த்தி என 3 பேரும் சேர்ந்து உதவி ஆய்வாளரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். மேலும் அவர் வந்த காவல்துறை வாகனத்தின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியுள்ளனர். தகவல் தெரியக்கூடாது என வாகனத்தில் உள்ள வாக்கி டாக்கி மேலும் அந்த காவல்துறையினர் பயன்படுத்தும் போன்கள் அனைத்தையுமே உடைத்துள்ளனர். இவர்கள் இதெல்லாம் இருந்தால் நிச்சயம் நம்மளை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று அவர்கள் எண்ணினர். அதைத் தொடர்ந்து மூவரும் அதையெல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி பாலா.